வெல்கம் பேக் டு ஜால் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாகப்பட்டினத்துலேருந்து கும்பகோணம் திருச்சி போயிட்டு திரும்ப ரிட்டன் நாகப்பட்டினம் ஒரு பைக் ரைட், சின்னதாக ஒரு பைக் ரைட். இப்போது மணி சரியாக 5:45 ஆயிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷத்தில் வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். போயிட்டு நம்ம பழைய வில்லேஜில் ஒரு ஃப்ரெண்டை ஒருத்தனை அழைச்சிட்டு அங்கேருந்து போக போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து வெளில வந்தாச்சு. வீட்டிலேருந்து வெளில வந்து 1 கிலோமீட்டரில் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கிற பின்னாடி இருக்கிற பாரத் பெட்ரோலியம் அங்கே பெட்ரோல் போட்டு கிளம்புறோம். இருட்டாகவே இருக்கிறதுனால வீடியோ சரியாக எடுக்க முடியல. எப்படி நம்ம வில்லேஜுக்கு போனோன்னே வில்லேஜுக்கு போய் நம்ம நண்பரை பிக்கப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் ஆயிரும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வில்லேஜுக்கு போயிடலாம். ஒரு 15-20 கிலோமீட்டர் தான் வரும். கும்பகோணம் ரோட் ஜாயின் பண்ணியாச்சு.
சிம்பிளான ஒரு டீ பிரேக். ஐயன் கஃபே. இட்லி, தோசை, பொங்கல், பூரி, சப்பாத்தி, தக்காளி சாதம், தயிர் சாதம், வெஜ் பிரியாணி, நெய் பரோட்டா, பாரம்பரிய சுவை. எனக்கு பால், அவர் டீ குடிப்பார். நம்ம கும்பகோணம் வந்தாச்சு. கும்பகோணத்தில் ஐயன் கஃபே. காலையிலே ஒரு டிஃபன் லைட்டாக போண்டா நல்லா தான் இருக்குது. நல்லா போட்டு வருவார். நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே வெயிலில் வெந்துருவோம்னு நினைக்கிறேன். நான் போய் தரல தரலாம். இழுத்து வருது. எங்கே தர நம்ம இருக்கிற இழுப்புலாம் வருது. எல்லா வேலையும் நண்பர் ஒருத்தர் லாரி ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு. ஓகே, அடுத்து பால் வாங்கிட்டு பார்க்கலாம். சூடாக ஒரு பால். கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு பாருங்க. உண்மையாக சொல்லியிருந்தேங்க. பால் எடுத்துக்கிட்டியா? பால் குடிச்சிட்டு இருக்கேன் மச்சான். போகலாமா? ஆல்ரெடி இதை குடிச்சிட்டே போகலாம். இந்த பால் குடிச்சிட்டே போகலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. நான் அந்த பாலத்தை தாண்டி நிற்கிறேன். நடந்து எங்கே பாலம் எவ்வளோ தரா? சரி போ வரேன். ஏன் ரொம்ப தூரம் நடத்தியா? ரொம்ப தூரம் நீ மட்டும் போயிட்டீங்கன்னா வண்டி என்னது என்ன நடக்க விட்டுட்டீங்கன்னா அதனால தான். இப்போதான் பால் குடிச்சாச்சு. நடந்து வந்துட்டுருக்கேன். நடந்து போகிறேன். அவர் அங்கே இருக்கிறாரு. அதே பொறுமையாக போகிறது. என்ன வேலைக்குன்னு சொல்லலை, ஒரு சின்ன வேலை. எனக்கு சின்னதாக கோர்ட்டில் வேலை. அந்த வேலைக்காக போகிறோம். போயிட்டு வருவோமே. வீட்டிலே சும்மா தான் இருக்கும். கட்டிலுக்கு பாரமாக வீட்டிலே உட்காந்துருக்கோம். கடுப்பாயிட்டு ரெடியாலாம் கேட்ட உடனே தாராளமாக போகலாம்டா, வெட்டியாக தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போக வேண்டிதான். நம்ம போகலாமா? ஓட்டுறியா? ஓட்டவா? இங்கே ஓட்டுறியா? கேமரா பிடிக்க வச்சுருன்னு சொல்லிட்டு அவர் உஷாரா அவரே ஓட்டுறன்றாரு. போகலாம். What we do here is go back.
சப்பாத்தி வேற லெவலில் பண்ணுறாங்க. சப்பாத்தி குருமா பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. சூப்பர் மச்சான். நம்மளோட ஃபேவரட்டான சட்னி எடுத்தாச்சு. வந்தவொடனே பிடிக்கிட்டு போயிடுவார், அதனால் கொஞ்சம் நிறையா வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, தேவையானதை வச்சுக்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால அங்கே வீடியோ எடுக்க முடியல. ஹோட்டல்லேருந்து வெளில வரும்போது முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 கிலோமீட்டர் வந்துட்டோம். வந்து ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து போயிட்டுருக்கோம். ஒரு 1 ஹவரில் போயிடுவோம்னு நினைக்கிறேன். பொறுமையாக தான் போகிறோம். இப்போலாம் நார்மலாக போகிறோம். இப்போ நம்ம கோர்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து அங்கேருந்து ஒரு கோர்ட்டுக்கு பேக் சைட்லேயே ஒரு நல்ல சூப்பர் பிளேஸ், நல்ல ஒரு சோளக்காடு நேச்சுரலாக இருந்தது. இந்த இடத்துக்குள்ளே வந்து பைக்குக்கு கொஞ்சம் ஒரு சில அக்சசரிஸ்லாம் வாங்கி மாட்டுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் மாட்டிட்டு இந்த பல்பு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டு வியூ தெரியலையேன்னு சொல்லிட்டு அது எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு கிளம்புறோம். இப்போ தான் இங்கேருந்து இல்லை கோர்ட்டு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கேருந்து இந்த காட்டு வழி பயணமாக எந்த இடத்துக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு போகிறோம். திருச்சியில் வந்து இப்போ நம்ம மச்சானோட சிஸ்டரை வந்து மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன வேலை முடிச்சுட்டு அதுக்கடுத்து அப்படியே போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். பயணத்தில் மதுபானங்கள் இருக்கிறார்கள் நாட்டு வந்து என்ன பண்ணுறது, அப்படியே நம்ம போக முடியலாம். நல்ல ஒரு ரிச்சஸ்ட் வண்டர்ஃபுல் பிளேஸ், நல்ல இடமாக தான் இருக்குது. காட்டுக்குள்ளே வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். இது மாவட்ட ஆட்சியர் இங்கெங்கே ரவுண்ட் அடிக்கிறாப்லான்னு தெரியலம்மா. கலெக்டர் பார்க்கக்கூடியா? கலெக்டர் ஆஃபீஸ். திஸ் இஸ் கலெக்டர் ஆஃபீஸ். இங்கெல்லாம் நம்ம போக வேண்டிய வேலை இருக்கு. இப்போ போயிட்டு ஏதோ ஆடியன்ஸுக்காக வியூவர்ஸுக்காக காட்டுறது. இதுக்குள்ளேயே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் உள்ளேயே இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ்லேயே. மாவட்டம் மொத்தத்துக்குமே, பெரம்பலூர் மாவட்டம் மொத்தத்துக்குமே இங்கேயே வச்சிட்டாங்களா என்னன்னு தெரில, இவ்வளோ இருக்குது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். அங்கே வந்து கட்டிட்டு இருக்காங்களே, அதான் அந்த கட்டிட்டு இருக்காங்க போல. ஓ, அப்போ எஃப்சி பார்க்குறாங்களோ? எஃப்சி பார்க்குறாங்க போல. சமயபுரம் போய் இதுவரை நான் போனதில்லை.
வந்தாச்சு திருச்சி காவேரி ஆறு. காவேரி ஆறு 1 கிலோமீட்டர் வருமா? காரணமாக 1 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். அது எனக்கு தெரியுதான்னு தெரில. மலைக்கோட்டை பார்க்கணும்னா மலைக்கோட்டை அவ்வளோ தூரம் அது வந்து திருச்சி மலைக்கோட்டை. Hours later. ரைட்டு விட்டாச்சு. ஓ மறுபடியும் முதல்ல இருந்தா சரி ஓகே ஓகே பாய் எல்லாரும் கிளம்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருச்சியிலேருந்து நாங்கள் எத்தனை மணிக்கு மச்சான் வந்தோம்? திருச்சி 2 மணிக்கு வந்தோம். இப்போ டைம் என்ன? 5:30 மணி. 3.5 மணி நேரம் வந்து பர்ச்சேசிங்லாம் போனதெல்லாம் அங்கே கொஞ்சம் ஷூட் பண்ண முடியல. அதோட ஆட்டா பாவி ஷூட் பண்ண முடியல. ஷூட் பண்ண முடியல. இப்போ தான் அவங்க சிஸ்டரை வந்து அவங்கள வந்து ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் எதிராக ரூட்டு எதிர்க்கலாம் உண்மையாக கரெக்டாக அந்த ரூட் மறுபடியும் நாங்கள் வந்து ரிட்டன் கிளம்பியாச்சு. மறுபடியும் இப்போ வந்து திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் பைபாஸ் பிடிச்சாதான் நம்ம மெயின் ரோடு பிடிச்சாதான் அதுக்கடுத்து நம்ம ஃப்ரீயாக போகலாம். அது வரையும் இதை மாதிரி கரண்ட் போகலாம்னா பாதையெல்லாம் போகும். சென்னை சில்க்ஸ் எல்லாம் கசானா ஜுவல்லரி எல்லாம் ஒரு பிள்ளைங்க வித்தியாசமாக பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போது நம்ம திருச்சியை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து அப்படி தான் நிற்கிறோம். டோல்கேட்லாம் தாண்டி நின்றுட்டுருக்கோம் ஒரு பார்க்கிங்கில். அந்த இடம் வந்து பார்க்கிங்கு, டீ ஸ்டால்லாம் இருக்குது. நாம் என்ன பண்ணோம்னா அந்த எக்ஸ்ட்ரா லைட்லாம் நம்ம செட் பண்ணோமா, அது வந்து கனெக்ஷன் கொடுக்கல, சும்மா மட்டும் ஷோவுக்கு மட்டும் மாட்டி வச்சுருந்தோம். இப்போ நைட் டைம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாட்டியாச்சு. இப்போ தான் முடிஞ்சது இந்த வேலை. முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் வியூ தெரியுது. உங்களுக்கு தெரியும், காலையில் நான் வரும்போது உள்ள வியூவுக்கும் உள்ள வியூவுக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ தான் கொஞ்சம் முடிஞ்சு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கேருந்து கிளம்புனா அடுத்து எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இன்னும் ஒரு 3 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். மணி இப்போது 6:30 மணி ஆகுது. ஓகே, ஒரு 3 ஹவர்லாம் போயிடுவோம் நினைக்கிறோம், வந்துடும். ஓகே, கிளம்புறோம் நாங்கள். நெட் லைட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி லைட்டு கொஞ்சம் நைட் டைமில் வந்து பெஸ்ட்டு தான் நினைக்கிறேன், இந்த பிளிங்க் ஆகிறது. ஏன்னா நைட் டைமில் நம்ம போக தெரிய மாட்டேது நிறைய பேருக்கு.
அந்த வண்டியிலே உள்ள லைட் வந்து பவர் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் பழைய வண்டியிலங்கிறதுனால கம்மியாக இருக்குது. இந்த பிளிங்க் ஆகிறதுனால கொஞ்சம் ஓகே. அவங்க சிஸ்டர் வந்து கொடுத்த லக்கேஜ் வந்து மச்சான் கட்டிகிட்டு இருக்காரு. வெளிச்சத்தில் தெரியல, லைட் ஆன் பண்ணல. அவர் வந்து ஆன் பண்ணிட்டு கட்டிகிட்டு இருக்கிறாரு. கட்டிட்டு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. கிளம்புறோம் இப்போ. சார் போகலாமா? ரெடி? ஜர்கின் போடணும். ரைட்டு, ஓகே ஓகே. ஜர்கின் போட்டாச்சு, கிளம்பலாம். இத்தனோண்டு இடத்துல என்னால் உட்கார முடியுமா? உட்காந்துருவோம். ஓகே, தெரிச்சு விடுவோம் அன்னைக்கு. ஓகே, போகலாம். ஐயோ ரோடே தெரியல மச்சான். போதும் போதும்டா, இந்த வெளிச்சம் போதும் மச்சான். சவுதியே போகலாம். திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு முன்னாடியே நம்ம வந்து கும்பகோணம் ரோடு பிரிஞ்சது. அதில் நம்ம உள்ளே வந்து வில்லேஜுக்குள்ளெல்லாம் பூந்து வந்துட்டோம். நம்ம வந்து இப்போது ரொம்ப நைட் டைமாக இருந்ததுனால இருட்டில் சரியாக ஷூட் பண்ண முடியல, கிளியராக தெரியல. அதனால் நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. அதோட நேரம் வந்தாச்சு. இப்போது ஊர் நெருங்கியாச்சு, கிராமத்துக்கே நெருங்கியாச்சு. திருவாரூர் கூட போகலை, தஞ்சாவூர் டவுன் போகலை, திருவாரூரும் வரல. நம்ம கிராமத்துக்குள்ளே உள்ளே பூந்து வந்துட்டோம். நேராக வந்து அவ்வளோதான். இப்போ நேராக போய்ட்டு நம்ம மச்சான வீட்டில் விட்டுட்டு அப்படியே நான் நாகப்பட்டினம் போகிறது தான். அது வரையும் ஷூட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம இன்னொரு வீடியோ வேறு ஏதாவது நல்ல விளாகில் கண்டிப்பாக இதை விட உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விரைவிடுவது நான் உங்கள் விஜய் பாண்டி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு அண்ட் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.